சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னக்கா பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வேற எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க போறேன்? அந்த டிராமா கதையை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவளை பத்தி யோசிக்கிறதுக்கு என்னக்கா இருக்கு? என்னைக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சாளோ அன்னையில இருந்து நானாவே இல்ல பத்மா. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த வீட்டுல என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு யோசிச்சு பயந்துகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. நானும் என்னென்னமோ செஞ்சு அவளை எங்கேருந்து விரட்டிடலான்னு பாக்குறேன். ஆனா எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. செவத்துல எரிஞ்ச பந்து மாதிரி திரும்ப இந்த வீட்டுக்குள்ளேயே அவ வந்து நிக்கிறா. இப்ப அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சதும் எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் போயிடுச்சு. இனிமே அவ வீட்டுல இருந்தானா நமக்கு பெரிய ஆபத்து. அதனால ஏதாவது செஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு மொத்தமா விரட்டி ஆகணும். அதான் என்ன பண்றதுன்னு புரியாம யோசிச்சுட்டு இருக்கேன். இனி நீ என்ன பண்ணாலும் அவ இங்க இருந்து போகவே மாட்டாக்கா. என்ன பத்மா இப்படி சொல்ற? ஆமாக்கா, அவ முன்னாடியெல்லாம் நான் போறேன் போறேன்னு அவளை அந்த சிகப்பு கலர் பேக தூக்கிக்கிட்டு வந்து நிப்பா. ஆனா அப்பவே இந்த வீட்டை விட்டு அவ போனதே கிடையாது. எப்படியாவது திரும்பவும் இங்கே வந்துருவா. இப்ப அவளே போக மாட்டேன்னு சொல்லி ஒத்த கால்ல நிக்கிறானா அவளை நீ எப்படி துரத்துவ? இதுல அண்ணி மாமா மாப்பிள்ளன்னு எல்லாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்றதுனால நம்மள ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற திமிரு அவளுக்கு வந்துருச்சு. அவ இப்போ ஒரு பெரிய பிளானோட தான்க்கா இருக்கா. என்ன பிளான்ல இருக்கான்னு நீ நினைக்கிற? இப்ப அவ மாசமா இருக்கா. அத ரொம்ப நாளைக்கு அவளால மூடி மறைக்கவும் முடியாது. எப்படியும் அது இன்னும் கொஞ்ச நாள்ல வெளியே தெரிஞ்சிரும். ஏன்னா வயிறு பெருசாயிரும்ல. அத பாத்துட்டு அண்ணி மாமா மாப்பிள்ளன்னு எல்லாரும் எப்படி மாசமானன்னு கண்டிப்பா அவளை கேள்வி கேட்பாங்க. உடனே அவ மாப்பிளைய கைய காட்டி உங்களாலதான் நான் மாசமானேன்னு சொல்லி மாப்பிளைய கையோட கூட்டிட்டு போயிடுவா. இதுதான் அவளோட பிளானே. என்ன பத்மா, நான் எது நடந்துடக்கூடாதுன்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கணும், அதையும் நீயும் சொல்ற? ஆமாக்கா, அதுதான் நடக்கும். நீ வேணா பாரு, அவ அந்த பிளான்ல தான் இப்ப காய நகர்த்திக்கிட்டு இருக்கா. அதனாலதான் இங்க இருந்து போக மாட்டேன்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிட்டு இருக்கா. அக்கா யோசிக்கிறா. இந்த மாதிரி எதையாவது சொல்லி அவளை பயமுறுத்தி குழப்பத்திலே வச்சிருக்கணும். அப்பதான் அக்காவுக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராம நாம நினைச்சதை செய்ய முடியும். சார், நீங்க ஏன் கீழே வரல? சாரி அஞ்சலி, கல்யாணத்தப்போ மொபைல் கீழே விழுந்துருச்சுல்ல, அது சர்வீஸ் பார்த்து இப்பதான் வந்துச்சு. அதான் அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இந்தாங்க சார். தேங்க்யூ. அஞ்சலி,
இதுக்கு முன்னால நீங்க தான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லுவீங்க, ஆனா நான் தான் வேண்டான்னு சொல்லுவேன். இன்னைக்கு நானே வீட்டை விட்டு போக சொல்லியும் நீங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உங்களை இங்க தேவையில்லாம வேணும்னே நிறைய அசிங்கப்படுத்துறாங்க. அதை பார்த்துட்டு என்னாலே சகிச்சுட்டு இருக்க முடியல. அதனால்தான் நான் உங்களை போயிருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க ஏன் போகல? என்ன சார் நீங்க? அதான் நான் சொன்னேன்ல. விஷம் வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் தான் போவேன்னு சொன்னீங்களே, அத சொல்றீங்களா? நீங்க அப்படியே விஷம் வச்சவனை கண்டுபிடிச்சு கையும் களவுமா இவங்க கிட்ட ஒப்படைச்சாலும் இவங்க அப்ப கூட உங்களை தான் குறை சொல்லுவாங்க அஞ்சலி. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரியும் சார். ஆனா நான் போக மாட்டேன்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு சார். என்ன காரணம்? நீங்க தான் சார். நானா? நான் என்ன பண்ணேன்? நீங்க இங்க இருக்கிறப்ப உங்களை விட்டு நான் எப்படி சார் இந்த வீட்டை விட்டு போவேன்? அஞ்சலி, என்ன பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. உங்களை பிரிஞ்சு என்னால போக முடியாது சார். உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியாது. அஞ்சலி, 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 என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை விட்டு மட்டும் என்ன போக சொல்லாதீங்க சார். நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் சார். என்ன விடுங்க. நான் சாகர வரைக்கும் உங்க கூடவே தான் இருக்கணும். அஞ்சலி, அஞ்சலி, இது ரொம்ப தப்பு. கையெடுங்க. எனக்கு தெரியும் சார். ஆனா நான் இப்படி எல்லாம் சொல்றதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம் அஞ்சலி? நான் சொன்னா அது உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஏங்க, நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிறதே எனக்கு ஆல்ரெடி ஷாக்கிங்கா தான் இருக்கு. இதுல இன்னொரு அதிர்ச்சியா? அது என்னன்னு சொல்லுங்க. நான் இப்ப கன்சீவ் ஆயிருக்கேன் சார். என்ன அஞ்சலி சொல்றீங்க? ஆமா சார். இப்போ இப்போ என் வயித்துல ஒரு குழந்தை வளருது. அதுக்கு காரணம் யார் தெரியுமா? யாரு? அது சொன்னாலும் உங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கும். ஆனா அத சொல்ல பயமா இருக்கு. என்ன என்ன பயம்? அது கேட்டு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சார்? அஞ்சலி, நான் இப்ப ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நீங்க இப்ப சொல்லாம இருந்தாதான் எனக்கு ஏதாவது ஆயிரும் போல இருக்கு. உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு யாருன்னு டைரக்டா சொல்லுங்க. நீங்க தான் சார்.